வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கு சில வீடியோ கவலையோடையும் சந்தோஷத்தோடையும் ஒரு வீடியோ என்னென்றால், இந்த வீடியோ தொடர்பான பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருடைய ஆங்கில புலமை தொடர்பானது. ஒருவர் எப்படி ஆங்கிலம் கதைக்கிறார், ஒருவருக்கு ஆங்கிலம் தெரியுமா, மும்மொழி தெரியுமா, அல்லது ஆங்கிலம் தெரியுமா என்பது தொடர்பான புலமை தொடர்பானது. நாங்கள் யாரையுமே முகத்தோட்ட அளவில் அல்லது எடுத்த வீச்சில் ஒருவருக்கு ஆங்கிலம் தெரியாதென்று நாங்கள் வாழ்க்கையில் ஒருவரையும் விமர்சிக்கக்கூடாது. ஏனென்றால் சிலருடைய டேலண்ட் அல்லது சிலருடைய திறமைகள் மூடி வைக்கப்பட்டிருக்கும். நேரங்களில் முகப்புத்தகங்களூடாக கூட இவை வெளியால் வந்திருக்கும். அந்த மாதிரி அண்மையில் நான் பார்த்தேன்னா, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய ஆங்கில திறமை உண்மையாகவே அவர் ஒரு படித்த ஒரு ஆசிரியர். அதே நேரம் அவர் கிட்டத்தட்ட 4 டிகிரிக்கு மேலே செய்த ஒரு நபர். கிளிநொச்சி மக்களினுடைய முத்து சொத்து என்று சொல்லப்படுகின்ற கிளிநொச்சி மக்களுக்குரிய அடையாளம். இவர் எப்படி ஒரு ஆங்கில திறமை உள்ளவர் என்பதை எங்களுக்கு இந்த வரைக்கும் தெரியாது. ஆகவே நாங்கள் அதை பார்க்கின்ற போது இன்றைக்கு தான் பார்த்தேன், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கிளிநொச்சி மாவட்ட மக்களினுடைய தேசிய தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய முகப்புத்தகத்தில் ஒரு பதிவொன்றை பார்த்தேன். அதை விட சில பேர் இவற்றை சொல்லுவார்கள், இது ஏஐ பதிவண்டு. ஆகவே அதை இல்லாமல் அந்த கருத்துக்களுக்கு மறுதளிக்கிறதுக்காக முதலாக நான் அவருடைய முகப்புத்தகத்தில் தான் இந்த பதிவை எடுத்து பகிர்ந்து கொள்கிறேன் என்பதற்குரிய ஆதாரங்களை நான் இதில் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் பொறுங்கோ. Against those students. Please give us 2 minutes. Under the pretext of a humanitarian war where nearly 146,000 people were brutally disappeared in இந்த பதிவு உங்களுக்கு இதற்கு மேலேயும் எந்த சந்தேகத்தையும் கொண்டு வந்திருக்காது. இது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கிளிநொச்சி மாவட்ட மக்களின் முத்தும் தேசிய தலைவரும் 2ஆம் தேசிய தலைவருமாகிய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய முகப்புத்தகத்தில் தான் இந்த பதிவு வந்திருந்தது. இந்த பதிவை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறதுக்கு முக்கியமான காரணம் கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருடைய ஆங்கில புலமை தொடர்பாக அண்மைய தினங்களில் நான் கூட விமர்சித்திருக்கிறேன், அவருக்கு ஆங்கிலம் தெரியாதுண்டு. ஆனால் எனக்கு இன்றை வரைக்கும் தெரியாது எங்களுடைய சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இவ்வளவு தெளிவாக இவ்வளவு அறத்துறுத்து ஆங்கிலம் கதைப்பார் என்று. இந்த வீடியோவை நீங்கள் சில நேரம் புத்தகங்களில் பார்த்துருக்கிறீங்களோ தெரியாது. இவற்றை ஒருக்கா பாருங்க. What is very important is that I have noticed many here are speaking about the Gulf War. There is a war going on in the Gulf. America is waging war against Iran. Israel is waging war. Iran is waging war against several Arab countries. All these things are happening, madam, and respected members presiding over the session. This is exactly what happened at the end of 2009 in Mulivekal under the pretext of a humanitarian war where nearly 146,000 people were brutally disappeared and killed. The late Bishop Rayapu Joseph had presented evidence of this before the Reconciliation Commission. Similarly, in 2006 in Vakarai of Batikaloa district, nearly 20,000 people were killed. But justice for these incidents has not been served in this country. Under the name of a humanitarian war, when 22 countries conducted war in this country, when they carried out airstrikes, when they attacked using multi-barrel rockets, no one in this world spoke up for us. No one raised their voice for us. So, if a humanitarian war means that now America identifies itself as the leader to determine and organize the order of the world, then the wars conducted by America must also be just, right? Why do you see that war is wrong? If that's the case, then what happened in this country? Why is it that justice has still not been served in this country? Why has no one been held accountable? To provide justice to the people affected by what happened, your government in the cabinet passed a resolution stating that such a genocide did not occur and that it cannot be investigated abroad. If that's the case, then what is the justice of this country? What is reconciliation? What does accountability mean? What is the nature of justice in this country going to be? Therefore, only when something happens to oneself does one realize the importance
importance of intervention in the world, he says. The stains of blood from the war that took place in this country, inflicted upon these people, have still not been washed away. Even now, those people are continuing to struggle in the streets. This government is not even ready to recognize the true value of their struggles. In many places, those who are in this government today may have been part of the war themselves. When you were in the AVP, you gave your full support. Under the leadership of today's Jananayaka Kumaratunga, 40,000 people were recruited into the armed forces. In order to wage war against the Tamils, you are now hesitating to deliver justice. Even this emergency law that is being brought forward, you still want to keep it as a tool for violence. Especially the students of Jaffna University oppose Sri Lanka's Independence Day. We Tamils still do not see Sri Lanka's Independence Day as our own because the path for Tamils to feel that way has not yet been created. You have still not given Tamils the right to stand under those lion flags. They oppose this. Now the government is using the Prevention of Terrorism Act and is conducting investigations against those students. Please give us 2 minutes. We are also the third largest party in this parliament. We have not been given the time that is due to us. Please give us a time. That is why I am raising this issue. Even today, young people are being deceived. Young people are being questioned about their backgrounds. Their Facebook accounts are being scrutinized. They are frequently summoned for inquiries. Through their social media, they are subjected to investigations both in courts and by the government's intelligence agencies. We oppose this emergency law that exists in your country just to show your people. The reason is, through the laws you have enacted in this country, you are committing these atrocities against the people. If the Sri Lankan government is truly prepared to understand the realities of the people and establish justice, especially after the brutal war that has already taken place, you don't need to say it like this. You all don't have to shed tears for others. The first response to the injustices that happened in this country. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்ரீதரன் சிவஞானம் அவர்கள் தன்னுடைய முக புத்தகத்தில் ஏற்றி இருக்கிறார். அதாவது வந்து பதிவேற்றி இருக்கிறார். இதுக்கு கீழே போய் இருக்கிற கொமெண்ட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலான கிளிநொச்சி மக்கள் ஸ்ரீதரன் ஐயாக்குரிய ஆங்கில புலமையே இவ்வளவு காலம் இவர் வெளிப்படுத்தாமல் இருந்தது வந்து மிகப்பெரிய தவறு என்று கருத்துட்டு இருக்கார்கள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆங்கில தகமை 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல யாருக்குமே இல்லை என்கிற விடயம் கூட இப்போது தெளிவாக பொதுமக்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி மக்கள் இதை பெருமளவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அண்மைய தினத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்களுடைய வெளிவிகார அமைச்சர், இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் அவர்கள் ஒரு ஊடகம் ஒன்றில், அதாவது வந்து நேர்காணல் ஒன்றில், ஊடக நேர்காணல் அல்லது வந்து ஆசியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர்கள் கலந்து கொண்டுகின்ற ஒரு ஃபோரம் ஒன்றில் இலங்கையினுடைய தற்சமயம் ஈரானுடைய தஞ்சமடைஞ்சிருக்கின்ற மாலுமிகளை நீங்கள் ரிப்பாட்ரியேட் பண்ணுவீர்களா அல்லது வந்து அமெரிக்காவுக்கு கொடுப்பீர்களா என்று கேட்கின்ற போது அவர் சொன்ன பதில் ஜெஸ் நோ கொஷனா அது கேட்கிறேன், தயவுசெய்து ஜெஸ் அல்லது நோன்னு சொல்லுங்க என்கிற விடயத்தை வந்து இந்தியன் நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்கின்ற விடயங்கள் வந்து சிரிக்கப்பட்டு அது விமர்சிக்கப்பட்டது. நாங்கள் வந்து இவ்வளவு திறமையுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை, இவ்வளவு ஆங்கிலம் கதைக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிறார்கள் தான் யாழ்ப்பாண பொதுமக்கள் வந்து சிங்கள மக்களை நோக்கி சிரிக்கிறோம், அவர்களுடைய விஜித்தகேரத்தை நக்கலடிக்கிறோம் என்றதை எங்களுடைய சமூகம் விளங்கி கொள்றதில்ல. எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரை பொறுத்த வரைக்கும், அது யார் யார்? சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவா இருக்கலாம், ராமநாதன் அர்ச்சுனாவா இருக்கலாம், அல்லது வந்து எங்களுடைய ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய பேரனாக இருக்கலாம். இவர்கள் 2 பேரும் இந்த வீடியோவின் மூலம் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐயாவினுடைய திறமைக்கும் தகமைக்கும் அவருடைய ஆங்கில புலமைக்கும் கிட்டவே நிற்க மாட்டார்கள் என்றதை சிவஞானம் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய முகப்புத்தக பதிவு மூலம் வெளியேற்றி இருக்கிறார். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு திறமையுள்ள மனிதன், ஒரு 2ஆம் தேசிய தலைவனாக வரக்கூடிய ஒரு மனிதனை கிளிநொச்சி மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன், இதுக்கு பிறகு சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களோ அல்லது ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோ, மன்னிக்க வேண்டும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ அல்லது ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோ அல்லது அவர்களுடைய ஆட்களோ, அவர்களுடைய அரசியல் பின் நகர்வு செய்கின்ற யாருமோ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை வாழ்க்கையில
அவருக்கு ஆங்கில புலமை இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு சிவஞான ஸ்ரீதரன் அவர்கள் தேசிய தலைவருடைய போராட்டத்திலே தேசிய தலைவருக்கு பின்னால நின்று தேசிய தலைவருடைய அட்வைஸ்களை கேட்டுக்கொண்டு தற்போதும் தேசிய தலைவரா மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்றைய தினம் நிரூபிச்சிருக்கிறார் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கில வல்லுனர் என்கிற விடயத்தை இன்றைய தினம் நிரூபிச்சிருக்கிறார். இந்த விடயத்தை கிளிநொச்சி பொதுமக்கள் மிகவும் ஆழமாக நேசிக்கிறார்கள், அவர் ஆழமாக பார்க்கிறார்கள் என்று சொல்லணும். கிளிநொச்சி மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெளிப்பாடு அல்லது ஸ்ரீதரனுடைய இந்த திறமை வெளிப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய சொத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அவருடைய முகப்புத்தகத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம், அதுக்கு கீழே இருக்கிற கொமெண்ட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த கொமெண்ட்டுகள் மூலம் அது தெளிவாக தன்னுடைய ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில், அதாவது சாதாரணமாக சிவஞானம் ஸ்ரீதரன் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் வச்சிருக்கிற அந்த புத்தகங்கள்ல இல்லை, சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேரடியாக போட்டிருக்கிற தன்னுடைய ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் இவை சொல்லப்படுகிறது. இதை கேட்டிருக்கின்ற புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள், முக்கியமாக சிவஞானம் ஸ்ரீதரனுடைய அடிவருடிகள் நேற்றைய தினங்கள் கேக்குகள் வெட்டி கூட கொண்டாடினதாக அங்கிருந்து போடப்படுகிற படங்கள் சொல்லப்படுகிறது. நேற்று ஜெர்மனியில, பிரான்ஸ்ல, அமெரிக்காவில் நேற்றைய தினம் ஸ்ரீதரனுடைய இந்த திடீர் முன்னேற்றத்தை நேற்றைய தினம் கொண்டாடி இருப்பதாகவும், அதே நேரத்தில் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற இவருடைய அடிவரடிகள் கூட இந்த புலமைக்கு பக்கத்துல கூட நிற்க மாட்டார்கள் என்கிற விடயத்தையும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாரும் என்னை விமர்சிக்க இயலாது, உங்களை விட மிக சிறப்பாக நான் திறமையாக ஆங்கிலத்தில் கதைப்பேன் என்கிற விடயத்தையும் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய முகப்புத்தகங்கள் பதிவு மூலம் வெளியால கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஸோ இப்படியான ஒரு தகமையுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை எங்களுடைய தமிழ் சமூகம் எதற்காக இரண்டாம் தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பது தொடர்பாக பொதுமக்கள் இப்போது விசனம் தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்களை எங்களுடைய சமூகம் இனிமேல் வெறுக்க ஆரம்பிக்கும் என்பதில் இந்த சந்தேகம் இல்லை. என்றால் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலமும் மும்மொழி திறமை இருக்கிறவர் கஜேந்திரகுமார் என்று தான் நினைச்சு கொண்டிருந்தவர். ஆனால் கஜேந்திரகுமார் கூட ஸ்ரீதரனுடைய இந்த ஆங்கில பேச்சை கேட்டு இனிமேல் வெக்கப்படுவார் என்கிற விடயங்களையும் பொதுமக்கள் கதைச்சு கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்ரீதரனுடைய இந்த ஆங்கில புலமை, ஸ்ரீதரனுடைய இந்த புலமை வெளிப்படுத்தலை பார்க்கின்ற போது கஜேந்திரகுமாரால கூட இனிமேல் எந்த பொது வழிகளில் கூட ஆங்கிலம் கதைப்பதற்கு அவர் வெக்கப்படுவார் என்கிற விடயத்தையும் தற்போது பொதுமக்கள் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வீடியோவில் இருந்து கிளிநொச்சி மக்கள் ஒருபோதுமே ஏமாற்றப்பட முடியாதவர்கள் என்கிற விடயத்தையும் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இதுதான் கிளிநொச்சி மக்கள் தற்சமயம் அவர்களுடைய அறிவு, கிளிநொச்சி மக்களுடைய இந்த ஏஐ தொடர்பான அறிவுகளையும் கிளிநொச்சி மக்களை எப்படி சிம்பிளாக ஏமாற்றலாம் என்பதற்காக இந்த ஒரு பதிவு ஒரு காரணமாகும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதை வெளிக்காட்ட முடியாம அதை ஏஐல ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போட்டு அதை தன்னுடைய முகப்புத்தக ஊடகத்திலேயே போட்டு வெக்கம் என்ன. இப்ப உதாரணத்துக்கு எனக்கு பிரெஞ்சு கதைக்க முடியாது என்பதற்காக, பிரெஞ்சு மக்களை ஏமாற்றுவதற்காக நான் ஏஐல அந்த வீடியோவை ஒரு நாளுமே எடிட் பண்ணி போட மாட்டேன். அங்கே சிங்களம் கதைக்கலான்னு சொல்லுவேன், சிங்களத்தில் இருக்கிற வசனங்கள் விளங்காதுன்னு சொல்லுவேன். ஆகவே இப்படியும் ஏமாற்றலாம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இந்த இவருடைய முகப்புத்தக பதிவு. இதுல கீழே கொமெண்ட்டுகளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐயாவினுடைய திறமையை. அங்கே இருக்கிற பாவம் அந்த மக்கள் மெச்சி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து அந்த மக்கள் எவ்வளவு பாவம் என்றதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உதாரணமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ தமிழ் மக்களுக்கு எப்படி ஏமாற்றுகிறார்கள் என்பதற்குரிய ஒரு சின்ன உதாரணமாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து யாராவது சிரித்தவர்கள் இருந்தால் உங்களை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இதே மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்தும் ஸ்ரீதரன் அவர்கள் வெளியிட்டு தன்னுடைய ஆங்கில புலமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. டாக்டர் என்று சொல்லவே வெக்கமாகிறது.